ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா வள்ளலார் காப்பகம் அறந்தாங்கி பக்கத்தில் நம்ம ஒரு நாள் மதிய உணவு வழங்குறோம்னு சொல்லி நம்ம போயிட்டு புக்கிங் பண்ணிட்டு வந்திருந்தோம். என் மகன் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தான் போகணும்ன்ட்டு. நம்ம போயிட்டு புக்கிங் பண்ணிட்டு வந்தோம். நமக்கு அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க வாங்கன்னு. எல்லாருமே நம்மளுடைய கல்யாண நாள், குழந்தைகளோட பிறந்த நாள், இந்த மாதிரி விசேஷ நாட்களில் போயிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ, காலை உணவோ இல்லை மதிய உணவோ இல்லை இரவு உணவோ பண்ணலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருந்தோம். நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக நம்ம அந்த வீடு வேலை பார்த்து குடி போறணும்னு சொல்லி நம்ம அதை கடவுள்கிட்டையும் வேண்டிட்டு நம்ம அதை செய்வோம்ட்டு பண்ணியிருந்தோம். எங்கள் ஊரில் உள்ள அமைச்சர் பாருங்கள், அவங்க கூட அங்கே இது பண்ணியிருந்தாங்க. வில்லேஜ் குக்கிங் சேனல் உட்காரத்துக்கு சேர் மாதிரி செஞ்சு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ முதியோர்கள் எல்லாமே முடியாதவங்க தான். அவங்க ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காண்டி மீன்லாம் வளர்த்துருக்காங்க. நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலியமாக நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுற மூலியமாக நம்ம சேனல் நல்ல நிலைமைக்கு வந்தால் அதுலேருந்து வர்ற வருமானத்தையுமே அங்கே உள்ளவங்களுக்கு நம்ம செய்வோம்னு தான் நம்ம இருக்கோம். புத்தர் சிலை பார்க்கவே அந்த இடம் எங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் மீனுக்கு இரை போட சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். நம்ம மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியலைனாலும் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்ட்டு தான். எல்லோரும் போயிட்டு பாருங்கள். காலை உணவோ இல்லை மதிய உணவோ இரவு உணவோ எது வேணாலும் நம்ம செய்யலாம். அங்கே உள்ள அந்த இடமா க்ளீனாக வச்சுருக்காங்க. மெயினாக போனோடனே நிறைய நிழல். நம்ம என்ன வேண்டிக்கிறோம் சொல்கிறோமோ அதை அப்படியே அழகாக அதில் எழுதி கோயிலில் வேண்டிக்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி நம்ம சொல்கிறத கரெக்டாக அங்கே எழுதி வச்சுறாங்க போர்டில். நம்ம ஒரு 4-5 பேருக்கு பரிமாற சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே சமைக்கிற அக்காவுக்கு பரிமாறிடுவாங்க மற்றவங்க எல்லாருக்கும். முதல்ல நம்மளை இனிப்பு கொடுத்து பாயாசம் கொடுத்து வைக்க சொல்லுவாங்க. அதில் எழுதியிருக்கும் அந்த போர்டில், விரைவில் ஐயப்பன் ரேகா புகுமனை புகு விழாவை நடத்த வேண்டிக் கொள்கிறோம்னு. பாயாசம், அப்பளம், கூட்டு பொரியலோட சாப்பாடு இலை போட்டு நீட்டாக செஞ்சிடுறாங்க. நம்ம பணத்தை மட்டும் கொடுத்துட்டாவே போதும், அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாம் வயசானவங்க, நம்ம சமைச்சி எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு எதனாவது ஒன்று ஒத்துக்காமையாக இருக்கலாம்ன்ட்டு ஏதாவது நம்ம செஞ்சுட்டு போகிற சாப்பாடு அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதனால் அவங்களே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அந்த டைமிங்க்கு போயிட்டோம்னா போதும். எல்லோரும் உங்களால் முடிந்தால் ஒரு வேளை உணவு அளியுங்கள். என்னால் முடிந்தது ஒரு நாள் மதிய உணவு. நம்ம சேனல் மூலியமாக நல்ல நிலைமைக்கு வந்துருச்சுன்னா இன்னும் அங்கே ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்குது. அங்கே ஒரு நாள் அடுத்து போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே உங்கள் ஆதரவு இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் நம்ம சேனலை விரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த சேனல் மூலியமாக உங்கள் மூலியமாகவும். வணக்கம். திருநானூர் வடக்கை சேர்ந்த திரு ஐயப்பன் ரேகா குடும்பத்தார்கள் விரைவில் புதுமனை புகுவிழாவை நடத்த வேண்டி இன்று 20/5/2026 புதிய நமது இல்லத்தில் வாழும் முதியோர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இன்று உணவு வழங்கி சிறப்பித்த அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு திரு ஐயப்பன் ரேகா குடும்பத்தார்கள் அனைவரும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமை வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் நமது இல்லத்தில் வாழும் முதியோர்கள் அனைவரும் ஒரு மனதோடு பிரார்த்தனை செய்கின்றோம். வணக்கம். இன்று உணவு வழங்கிய திரு ஐயப்பன் ரேகா குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். புதுமனை புகு விழாவை விரைவில் நடத்த வேண்டி இன்று உணவு வழங்கும் திரு ஐயப்பன் ரேகா குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.